ஒரு ஆணின் ஜாதகத்திலே சுக்கிரனும் மனைவியை குறிக்கும், ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே செவ்வாய் கணவனை குறிக்கும். ஒரு ஆண் ஜாதகத்துல அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையிலே நமக்கு கேதுவுடன் தொடர்பு பெற்று விட்டாலோ, அல்லது ராகுவுடன் சம்பந்தப்பட்டு விட்டாலோ, மிக நெருங்கிய பாகையில் இருந்தாலோ, அல்லது சூரியன் என்பது நமது ஆத்மாவை குறிக்கும், அந்த சூரியனுடன் சுக்கிரன் மிக மிக நெருங்கிய பாகையில் அமர்ந்து விட்டால் அஸ்தங்கம் என்பார்கள். திருமணமெல்லாம் நடக்கும், எனினும் ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே என்று சொல்லிவிட்டாலோ, செவ்வாய் என்பது கேதுவுடன் சம்பந்தப்பட்டு விட்டால் திருமணத்திற்கு ஏதோ ஒரு தடங்கள், நாகதோஷம் என்று சொல்கிறார்கள். செவ்வாய் ராகுவுடன் சம்பந்தப்பட்டு விட்டாலும் அதே போன்ற நிலைகள். திருமணத்திற்கு பின் உங்களுக்கு மேஷத்துல சூரியன் இருக்கிறார், எனினும் சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் திருமணம் ஆனாலும் திருமணத்திற்கு உரியதொரு டைம் சொல்லுவாங்க இல்லையா, அதை செலவு செய்வதற்கு நேரம் என்பது வாய்க்காமலும் திருமண வாழ்க்கையில் ஏதோ தடுமாற்றங்கள் வந்து விடுகிறது. சில முறை ஏதோ கருத்து வேறுபாடுகள் அதிகம் மேலோங்கி விடுகிறது. வாழ்க்கை ஏதோ ஒரு வகையிலே இடர்பாடுகளுடனே சென்று கொண்டிருக்கிறது. எனவே ஜாதகத்துல அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது. காலபுருஷ தத்துவத்திலே மேஷம் என்று சொல்லக்கூடியது நமக்கு அங்கே சனீஸ்வரர் முதல் வீட்டிலேயே நீச்சம் அடைந்து விடுகிறார். ஒரு மேரேஜ் எப்போ சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். ஐயா, நீங்க எந்த பேட்டி கொடுத்தாலும் அங்கே ஒரு சிலர் இருக்கிறார்களே, இங்கே இந்த பொம்மையெல்லாம் இருக்காங்களேன்னு கேட்பீங்க. இவர்களெல்லாம் எனக்கு வெவ்வேறு சித்தர்கள் வெவ்வேறு காலகட்டத்திலே தந்தவை. இவரின் பெயர் லீலா சுகர் என்றும், இவருக்கு பெயர் சக்சஸ் பைரவர் என்றும், இவருக்கு தங்கமணி என்றும் அந்த சித்தர்களே சூட்டிய பெயர். இந்த ஞானிகள் எல்லாம் எதற்காக பொம்மையை வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. ஆமா, ஒரு விதத்துல எல்லாருமே பொம்மை தான். நவகிரக நாயகர்கள் நம்மை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கூட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், குளிர்வித்துக் கொண்டிருக்கிறார்கள், பாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நவகிரக நாயகர்கள் வாழ்க்கையிலே நமக்கு வெற்றியையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஏதோ ஒரு வகையிலே அந்த இறைவனது பேரொருட்கருணையும் சித்தர்களின் ஆசியும் உங்களுடன் இருப்பதினால்தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரி ஐயா, வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் திருமணம். பலருக்குமே தற்பொழுது திருமண தாமதம் வந்து விடுகிறது, அல்லது திருமண வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றம் வந்து விடுகிறது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா என்றெல்லாம் பலரும் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்களேன். லக்னம் என்று சொல்லக்கூடியது உங்களை குறிக்கும். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, லக்னம் என்பது உங்களை குறிக்கும். உங்கள் லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கலஸ்திரஸ்தானம் அப்படின்னுவான். ஒரு வங்கியில நீங்க பணியாற்றுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் லக்னம், உங்களிடம் இருந்து அந்த பணத்தை பெறக்கூடியவர் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் சிறப்பாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயங்க முடியும். சிலருக்கு 7ஆம் இடத்திலே அவ்வளவு சாதகம் இல்லை என்று சொன்னாலே திருமணத்திலே ஏதோ ஒரு வகையிலே தடை வந்து விடுகிறது. ஒரு ஆணின் ஜாதகத்திலே சுக்கிரனும் மனைவியை குறிக்கும், ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே செவ்வாய் கணவனை குறிக்கும். ஒரு ஆண் ஜாதகத்துல அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையிலே நமக்கு கேதுவுடன் தொடர்பு பெற்று விட்டாலோ, அல்லது ராகுவுடன் சம்பந்தப்பட்டு விட்டாலோ, மிக நெருங்கிய பாகையில் இருந்தாலோ, அல்லது சூரியன் என்பது நமது ஆத்மாவை குறிக்கும், அந்த சூரியனுடன் சுக்கிரன் மிக மிக நெருங்கிய பாகையில் அமர்ந்து விட்டால் அஸ்தங்கம் என்பார்கள். திருமணமெல்லாம் நடக்கும், எனினும் அந்த திருமணத்தின் பலன் அந்த வீட்டிலே இருக்காது. அதே போல சுக்கிரனும் கேதுவும் இணைந்து விட்டால் திருமணம் நடக்குவதற்கே ரொம்ப சிரமமாயிடும், தாமதமாகிடும். அல்லது சுக்கிரனும் சனியும் சேர்ந்து விட்டால் வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கசப்பு சூழ்ந்து விடுகிறது. இதே அந்த சுக்கிரன் செவ்வாயுடன் சேரும் பொழுது பிருகுமங்கல யோகம் என்று பெயர், காதல் திருமணமெல்லாம் ஏற்பட்டுவிடும். எனினும் ஒரு காலகட்டத்திற்கு பின்னே அந்த காதல் என்பது கூட கசக்க துவங்கிவிடும். இதே ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே என்று சொல்லிவிட்டாலோ, செவ்வாய் என்பது கேதுவுடன் சம்பந்தப்பட்டு விட்டால் திருமணத்திற்கு ஏதோ ஒரு தடங்கள், நாகதோஷம் என்று சொல்கிறார்கள்.
செவ்வாய் ராகுவுடன் சம்பந்தப்பட்டு விட்டாலும் அதே போன்ற நிலைகள் திருமணத்திற்கு பின் சில முறை ஏதோ கருத்து வேறுபாடுகள் அதிகம் மேலோங்கி விடுகிறது. வாழ்க்கை ஏதோ ஒரு வகையிலே இடர்பாடுகளுடனே சென்று கொண்டிருக்கிறது. எனவே ஜாதகத்தில் அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது. காலபுருஷ தத்துவத்திலே மேஷம் என்று சொல்லக்கூடியது நமக்கு அங்கே சனீஸ்வரர் முதல் வீட்டிலேயே நீச்சம் அடைந்து விடுகிறார். ஒரு மேரேஜ் எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் நாம் அடுத்தவர்களை மதிக்க துவங்கினால்தான் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும். ஆனால் நாம் யோசிக்க வேண்டும், மேஷத்திலே சூரியன் உச்சம் பெற்று விடுகிறார். சூரியன் என்று சொன்னால் ஈகோ. இந்த சூரியன் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் துலாம் ராசியிலே நீச்சமாவார். ஒரு திருமணம் லைக்கணும் ஜெயிக்கணும் என்று சொன்னால் அங்கே சனீஸ்வரன் உச்சம் அடைந்து விடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மை நாம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டு நாம் பந்தப்பட்டு விட்டோம், இவர்களுக்கு உறவுக்கு மதிப்பு தர வேண்டும் என்ற நிலையிலே அதை ஏற்றுக்கொண்டால் அந்த திருமண வாழ்க்கை இனிக்கிறது. இதுவே சிலருக்கோ 2, 4, 7, 8, 12 செவ்வாய் அமர்ந்து விட்டால் செவ்வாய் தோஷம் என்கிறார்கள். சிலருக்கோ காலசர்ப்ப தோஷம் என்பது வந்து விடுகிறது. சிலருக்கோ கால அமிர்த தோஷம் என்பதையும் சொல்லிவிடுகிறார்கள். மற்றொரு நிலையிலோ புதன் என்பது கேதுவுடனோ ராகுவுடனோ சம்பந்தப்பட்டு விட்டாலும் திருமண வாழ்க்கையிலே சில சிக்கல்கள் தானே வந்து விடுகிறது. மேலும் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இடைவெளி இருந்துருச்சுன்னா, உதாரணமாக உங்களுக்கு மேஷத்தில் சூரியன் இருக்கிறார், எனினும் சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் திருமணம் ஆனாலும் திருமணத்திற்கு உரியதொரு டைம் சொல்லுவாங்க இல்லையா, அதை செலவு செய்வதற்கு நேரம் என்பது வாய்க்காமலும் திருமண வாழ்க்கையில் ஏதோ தடுமாற்றங்கள் வந்து விடுகிறது. ஆமாம் ஐயா, இதற்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஜாதகத்திலே ஏதோ ஒரு நிலையிலே தடுமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆலயங்கள் சென்று விட்டோம். நாகதோஷம் என்கிறார்கள், கலஸ்தர தோஷம் என்கிறார்கள். அதே பெண் ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் அருகிலே அமர்ந்து மிக நெருங்கிய பாகையில் இருப்பதாலே ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு ஒரு திருமணத்திற்கு தேடும்போது தடைகள் வந்து விடுகிறது என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே திருமண தடை அகல வேண்டும் என்று சொன்னார் சில மிக இரகசிய சக்தி வாய்ந்த சித்தர் வழிபாட்டு முறைகள் என்பவை உண்டு. இந்த வழிபாட்டு முறைகள் என்பது காலம் காலமாக குருமார்களால் பின்பற்றப்பட்டு இதை இப்பொழுது செய்தாலும் மிக நல்ல பலனை தரும் என்று சொல்லக்கூடிய வகையிலே அமைந்தது. இப்பொழுது நான் சொல்லக்கூடியது 3 வகையான மந்திரங்கள். இந்த 3 வகையான மந்திரங்களும் மிக மிக சக்தி வாய்ந்தது. திருமண தடைகளை வாழ்க்கையிலே அகற்றக்கூடியது. ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் வீட்டிலே கருத்து வேறுபாடு தடைகள் என்று சொன்னால் இந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வர அந்த தடைகள் விலகும். சரி, இந்த மந்திரத்தை எப்பொழுது சொல்லுவது? காலை நேரங்களிலோ மாலை நேரங்களிலோ எப்பொழுது ஒரு அமைதியான சூழல் இருக்குமோ அப்பொழுது சொல்லலாம். இதை சொல்லுவதற்கு என்ன மாதிரியான விரிப்பை பயன்படுத்துவது? வெள்ளை நிற ஒரு துணியை பயன்படுத்தலாம், அல்லது சிகப்பு நிற துணியை பயன்படுத்தலாம் அமர்ந்து சொல்லுவதாக இருந்தால். இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் சோஃபாவில் கூட உட்கார்ந்து நீங்கள் மின்விசிறியெல்லாம் போட்டுக்கிட்டு வசதியாக கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு என்ற ஒரு தேவதையின் படமும் வீட்டிலே வைக்க வேண்டும். இந்த இடத்துல மாட்டணும்லாம் கட்டுப்பாடுகள் கிடையாது. உங்கள் மனதிலேயே நீங்கள் உங்கள் தாய் பராசக்தியை நினைத்து கொண்டால் போதும். தாய் பராசக்தி மனோன்மணி சொல்லக்கூடிய மந்திரங்கள், அவள் அருளை பெறுவதற்கான மந்திரம் இது. இது மனோன்மணி என்று சொன்னாலே எண்ணங்களின் சக்தி என்பதை நாம் அறிந்து விடுகிறோம். புலிப்பாணி முதலிய சித்தர்கள் பயன்படுத்திய மந்திரம் ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் சொல்லப் போகிறோம். இந்த மந்திரத்தை கேட்பவர்களுக்கும் அனுதினமும் கேட்க துவங்கினால் 48 நாட்களிலே ஏதோ ஒரு வகையிலே திருமணத்திற்கான தடைகள் விளங்குவதையும், காதலிலே சில தடைகள் இருந்தால் அதுவும் நீங்குவதையும், மேலும் திருமண உறவிலே ஏதேனும் கசப்புக்கள் இருந்தால் அவை நீங்குவதையும் அனுபவத்திலே உணரத் துவங்கலாம். இப்போ முதல்ல ஆரம்பிப்போங்க. வனதுர்கா மந்திரத்திலிருந்து. அம்மா பராசக்தியை கற்பனை பண்ணிக்கிறீங்க, மனசில் கற்பனை பண்ணிக்கிறீங்க. அமைதியான ஒரு சூழ்நிலை. ஹரி ஓம் சமான சாமதேவி ச சமஸ்த சுரசேவிதா சர்வ சம்பத் ஜனனி சத்குணா சகலேஷ்டதா ஓம் யா கனியூ யா வாஜித் ஸ்வாஹா. மீண்டும் சொல்கின்றேன்.
ஹரி ஓம் சமான சாமதேவி ச சமஸ்த சுரசேவிதா சர்வசம்பத் ஜனனி சத்குண சகலேஷ்டதா ஓம் யா கனியூ யா வாஜித் ஸ்வாஹா. மீண்டும் அடுத்த மந்திரம். இப்பொழுது சொல்ல போகிற மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். மனதிலே நிறைய தாமரப்பூக்களை தியானம் பண்ணிக்கிறீங்க, நிறைய தாமரப்பூக்களை. இதை அனுதினமும் சொன்னால் பொருளாதாரத்திலும் மிகுதியான முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் என்பது சத்தியமான உண்மை. ஓம் ஓம் பத்மவாசின்யை ஓம் பத்மவாசின்யை புஷ்பரூபிண்யை பம் ஸ்வாஹா. ஓம் பத்மவாசின்யை புஷ்பரூபிண்யை பம் ஸ்வாஹா. ஓம் பத்மவாசின்யை புஷ்பரூபிண்யை பம் ஸ்வாஹா. வெறும் தாமரையை மட்டும் கற்பனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இப்படி ஒரு கையை இப்படி தாமரைப்பூ மாதிரி வச்சுக்கோங்க. மனசுல எங்கேயும் தாமரைப்பூவா நினைக்கிறீங்க, வேற எந்த எண்ணமும் வேண்டாம். ஓம் பத்மவாசின்யை புஷ்பரூபிண்யை பம் ஸ்வாஹா. இது முடிந்ததும் ஓம் ஹ்ரீம் நமஹ ஓம் ஹ்ரீம் நமஹ ஓம் ஹ்ரீம் நமஹ. இந்த 3 மந்திரங்களையும் அனுதினமும் கேட்க துவங்குங்கள். எண்ணங்களில் அடிக்கடி தாமரை பூவை நினைக்க துவங்குங்கள். வாழ்க்கையிலே தாமரை பூவில் அமர்ந்த மகாலட்சுமியின் பேரருட்கருணையினால் பெரும் நன்மைகள் நிகழும். திருமணத் தடைகள் கட்டாயம் விலகும். சிவ சிவ.